திருமணம் செஞ்சுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத சார்ல்ஸ் டார்வின் சொல்லியிருக்கக்கூடிய தியரியை தான் வந்து நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ சார்ல்ஸ் டார்வின் யார் அப்படின்றது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு நேச்சுரலிஸ்ட், பயாலஜிஸ்ட், ஜியாலஜிஸ்ட். நம்மளுடைய இந்த இந்த மனித குலம், இந்த ஸ்பீசிஸை பத்தின நிறைய தியரிஸ் வந்துட்டு நேச்சுரல் செலெக்ஷன் மூலியமா அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னுமேவும் நம்ம சொல்றோம். ஸோ இவர் இதை பத்தின தியரி பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்ல ஒரு கப்பல்ல உலகம் ஃபுல்லாவே வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இந்த மனித குலத்தை பத்தியும் நேச்சுரல் செலக்ஷனை பத்தியும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் திடீர்னு வந்து இந்த திருமணம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பத்தி அவர் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதுல அவர் சில நன்மைகளும் சொல்றாரு, தீமைகளும் சொல்றாரு. இந்த வீடியோல நம்ம நன்மைகளை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ 29 வயது ஆகிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ திருமணம் செய்வதன் நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்பர் 1 குழந்தைகள். இறைவன் நாடினால், அதாவது குழந்தை அப்படின்றது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னு நம்பப்படுது. அந்த மாதிரி இறைவன் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல குழந்தைகள் கிடைச்சிச்சு அப்படின்னா அது ஒரு வகையில நன்மை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மேல அக்கறை காட்டக்கூடிய ஒரு நிலையான துணை, முக்கியமா வயதான ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையான நண்பன், ஒரு ஆறுதல், இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த திருமணத்துல கிடைக்கும். நம்பர் 3, நம்ம கூட விளையாடவும் நேசிக்கவும் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்றத தான் இவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தான் நாய்கள் இருக்குதே, பெட்ஸ் நம்ம வளர்த்துக்கலாமே அப்படின்னு வந்து நீங்க நினைச்சீங்கன்னா இந்த துணை அப்படின்றது வந்து பெட்ஸை விட சிறந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா வீடும் அந்த வீட்டை பராமரிக்க ஒருவரும் அப்படின்னு. சார்ல்ஸ் டார்வின் ஒரு ஆண் அப்படின்றதுனால அவர் மேபி ஒரு பெண் வந்தா வீடை வந்து பராமரிப்பாங்க அப்படின்னு, இல்லை ஒருவேளை பெண்ணுக்காகவும் ஆண் வந்து வீட்டை பராமரிக்கிறதுக்கு ஒரு துணை இருக்கும். ஜெண்டர் எதுவுமே இதுல குறிப்பிடல. எல்லாமே வீட்டை பராமரிக்கிறதுக்கும் பாதுகாத்துக்கிறதுக்கும் ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இசையின் வசீகரமும் பெண்ணிய உரையாடலும், இது வந்து பெண்ணை நோக்கி தான் இருக்கு. ஒரு பெண் வந்து உரையாடும் பொழுது ஒரு வசீகரம் இருக்கும், அதெல்லாமே கிடைக்கும், ஒரு இசை மாதிரி இருக்கும் அது அப்படின்ற மாதிரி தான் இவருடைய ஒரு கருத்தாக இருக்கு. ஸோ திருமணம் செஞ்சுக்கிட்டா இந்தந்த நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்றது சார்ல்ஸ் டார்வினுடைய ஒரு கூற்று. ஸ்டில் இந்த விஷயம் உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லதுதான், ஆனா நேரத்தை வீணடிக்கும் அப்படின்னுமேவும் சார்ல்ஸ் டார்வின் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஐயோ கடவுளே, வாழ்நாள் ஃபுல்லா ஒரு ஆண்மை நீக்கப்பட்ட தேனியை போல ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்துட்டு எதையுமே நம்மளுக்கு பிடிச்சதை பண்ண முடியாம இருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமேவும், இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் டார்வின் சொல்லியிருக்கிறார். சோ இதுதான் சார்ல்ஸ் டார்வினுடைய திருமணத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். தீமைகளை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த நன்மைகளை பத்தியும் இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்தை பத்தியும், அதாவது என்னதான் நன்மைகள் இருந்தாலும் வாழ்நாள் ஃபுல்லா வந்து இப்படியே எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா என்னால என்னைய நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறத பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.